அவங்க டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பேசுறோம். ஓகே குடுத்துடலாம் மேடம். எப்போ சரண்யா வேணாலும் மேம் வாங்கி கொடுத்துடலாம் ஏதாவது மேடம். கேட்கணும்னு விரும்புறீங்களா? சார் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட கணவரே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து அவங்களுக்கு 4 செவத்துக்குள்ள கல்யாணம் தாலி கட்டியிருந்தாலும் அவங்க உங்களோட மனைவி தான். குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான ஜீவனாம்சமும் அவங்க கேக்குறாங்க. அது குடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஜீனாம்சன் கொடுக்கறதுக்கு என்கிட்ட சொத்து பத்தி எதுவும் இல்ல மேடம். இல்ல நீங்க ஏதோ சம்பளம் மாசம் வாங்கிட்டு வாங்குற இருக்கீங்கல்ல. சம்பளத்துக்கு கொடுக்கலாம். சம்பளம் வாங்குறதுக்கு என்ன கொடுக்கலாம் மேடம், அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்கலாம் இல்லையா? தயாரா கண்டிப்பா கொடுக்குறேன். தயாரா இருக்காருன்னும் போது கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் வேணும், மெயின்டெனன்ஸ் வேணும்ன்றது அவங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கு. அவங்களோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு இதுதான் இருக்குன்னும் போது நீங்க அதை கொடுத்துட்டு மூவ் ஆன் ஆயிடுங்க. அதான் பிரச்சனை இல்லாம அப்பதான் முடியும் இது. கண்டிப்பா முடிஞ்சிடும். ஆனா நான் புள்ளிகளை விட மாட்டேன் மேடம். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது என்னவோ அதை நான் பாதுகாக்கிற ஒரு உரிமை எப்படி நான் கோர்ட்டை வச்சு எப்படி தான் பண்ணணுமோ அதை இல்ல நான் இல்ல அது பண்ணிக்குவேன். கோர்ட் மூலியமா கோர்ட் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் கோர்ட் கொடுக்கும். நீங்க இத்தனை வயசு 18 வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும், பெண்களுக்கு கல்யாணம் ஆகிற வரை கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதப்படி நீங்க கொடுத்துக்கலாம். அவங்க டிமாண்ட் பண்ற மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னு இஷ்டத்துக்கு கோர்ட்டும் கொடுத்துறாது சரிங்களா? கோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுபடி தான் அவங்க கிராண்ட் பண்ணுவாங்க. உங்களோட சேலரி மொத்தத்தையும் அவங்க எடுத்துட போறது இல்ல. தரல. போன மாசம் சம்பளம் கொடுத்தியா நீ? போன மாசம் தரல, போன அவ்வளவுதான். மாசம் எவகிட்ட கொடுத்த? இருங்க போன மாசம் எவகிட்ட கொடுத்த சொல்லு. எவகிட்ட கொடுத்த? போன மாசம் சம்பளம் நீ கொடுத்தியா அங்க நீ? கட்டி நின்னா மேடம் நான் கட் பண்றேன் மேடம். கட்டிட்டு போட்டேன் மேடம். அது வந்து அது எங்கன்னா உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க குறுக்கால எப்படி கத்துனா அவர் எப்படி பேசுவார்? அவ்வளவுதான். நான் வந்து உனக்காக தானே இல்ல மேடம், பேசிட்டு எனக்கு இருக்காங்க. நெஞ்சே வெடிக்குது மேடம் அந்த ஆள் கூட குடும்பம் நடத்துறது. ஏங்க என்ன என்னது? நெஞ்சே இல்ல வலிக்குது ஒரு மேடம். நிமிஷம். இவ்வளவு நேரம் நல்லா என்னால முடியல முடியல. மேடம். எனக்கு நான் எதனா என் பிள்ளைங்களை விட்டு இருங்க. செத்துருவேன் போல இருக்குது இருங்க மேடம் இருங்க எனக்கு. நீங்க வந்து அவர் அந்த பொண்ணுன்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. நீங்க அதை வேற 6 மாசம் வளர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல அப்போ தோணலையா அது அவர் பொண்ணு இல்ல அவர் வேற ஏதோ பிரச்சனைன்ட்டு உங்களுக்கு நடுவுல தோணலையா? கான்ட்ராக்டே இல்ல மேடம். அப்ப திருப்பி அந்த கான்டாக்ட் அது அதுதான் குழந்தை உங்களுடைய அப்ப ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு பொண்ணு தானே மேடம் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதுல இருந்து தான் மேடம் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அவன் வீட்டு பொண்ணுன்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் நானும் பாத்திருப்பேன் மேடம் அந்த பொண்ணை. ஊர்ல இருந்து போய் நானே அவரு கூட்டிட்டு என்ன வந்திருப்பேன். சொல்றாருன்னா இவ்வளவு வருஷம் நான் 10 வருஷமா நான் பாத்துக்கல, அத நான் இப்ப பாத்துக்கிறேன். அவருக்கு வயசு ரொம்ப இப்ப ஏன் பாத்துக்கிறாங்கன்னா அவருக்கு வயசு அவங்க சித்திக்காரி அடிச்சு தேத்திட்டா மேடம் அந்த பொண்ணை. இல்லங்க இருங்க கேளுங்க வந்துட்டாங்க. அந்த பொண்ணு அவருக்கு வேலைக்கு போகுது இல்ல. இப்ப இவருக்கு வயசு என்ன? 55. 55 வயசு பர்சனை நீங்க வந்து ஒரு 18 வயசு பொண்ணோட கம்பேர் பண்ணி பேசுறது சரியா? அப்போ போன் வந்தா தூக்கின்னு வர்றாரு. அப்ப நீங்க திட்டுவீங்க, நீங்க கோவப்படுவீங்கன்றதுனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க இவ்வளவு வருஷம் பண்ணல தன்னோட. அந்த பொண்ணு கால் பண்ணுது மேடம். இருங்க, போனை தூக்கின்னு ஓடிடுறாரு. இருங்க இல்லைங்க, இருங்க அந்த அவர் வந்து- பொண்ணுக்கும் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பாவா நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக இவ்வளவு வருஷம் பண்ணாத இப்ப பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நீங்க அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க அதுக்காக அவங்கள எனக்கு கனெக்ட் பண்ணி பிடிக்கல பேசக்கூடாது. கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. சரி, நமக்கு அது இனிமேல் நான் பேச உங்களுக்கு மாட்டேன். உங்களுக்கு உறுதியா தெரியுமா இனிமேல் அவங்களுக்குள்ள நான் பேச தப்பான உறவு மாட்டேன். இருக்கு? எனக்கு டைவர்ஸ் வேணும், காசு வேணும். அவ்வளவுதான். அதை மட்டும் பேசுங்க. அவ்வளவுதான். தேவையில்லாம நம்ம அந்த பொண்ணு 19 வயசு தான், நம்ம அதை கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம் அது. முடிஞ்சுதா மேகலா? நான் பொறுமையா இருந்தேன், பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு உண்டான தீர்வை 2 சொல்லிட்டாங்க அவங்க. சட்டப்படி போய் அணுகுங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன்படி நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு நீங்க தான் வாங்கிக்கோங்க. மேடம் ஏற்பாடு பட் பண்ணி கொச்சைப்படுத்தாதீங்க. அடுத்தவங்கள கொச்சைப்படுத்த பேசு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது.